எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானின் மகன் கார்த்திகேய சிங் சௌஹான் தொடர்ந்த அவதூறு வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது பனாமா பேப்பர்ஸ் ஊழல் வழக்கில் கார்த்திகேய சிங்கிற்கு தொடர்பு இருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி தனது பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக ராகுல் காந்திக்கு எதிராக போபாலில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் கார்த்திகேயா சிங் மானநஷ்ட வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தின் ஜபல்பூர் அமர்வில் ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்தார். அதில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட மனக்குழப்பம் மற்றும் தவறு காரணமாகவே கார்த்திகேயா சிங்கின் பெயர் குறிப்பிடப்பட்டது. அவரை அவமரியாதை செய்யும் நோக்கம் தனக்கு இல்லை என்று ராகுல் காந்தி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு எழுத்துப்பூர்வமாக வருத்தம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் பிரச்சாரங்களில் ராகுல் காந்தி பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துகளுக்காக நீதிமன்றத்தில் விளக்கம் மற்றும் மன்னிப்பு கோருவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்னரும் முக்கிய விவகாரங்களில் அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியதில் ஊழல் நடந்ததாக பொய் புகார் கூறியதற்காக உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருந்தார். அதேபோல மகாத்மா காந்தியின் படுகொலைக்கு RSS அமைப்புதான் காரணம் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதற்காக 2016இல் தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் ஒட்டுமொத்த RSS அமைப்பையும் தான் குற்றம் சாட்டவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி தரப்பில் மன்னிப்பு கேட்கப்பட்டது.